வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வெறிநாய்க்கடி என்கின்ற இந்த ரேபீஸ் நோயை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வெறிநாய்க்கடி என்கின்ற ரேபீஸ் பார்த்தீங்கன்னா பழைய காலத்திலிருந்து இந்த நோய் நம்முடைய நாட்டில உலகம் முழுவதும் இது இருந்துட்டு இருக்குது. இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த வெறிநாய்க்கடி நோய் இந்தியால கிட்டத்தட்ட ஆண்டொன்றுக்கு கிட்டத்தட்ட 2000 2500 பேர் பாதிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டிலயும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 15லிருந்து 20 பேர் இந்த வெறிநாய் கொடியினால் பாதித்து இறக்கறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்குது. இப்படிப்பட்ட இந்த வெறிநாய் கடி நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாரும் நெனச்சுட்டு இருக்கிறோம், நம்ம நாய் கடிச்சா மாத்திரம் தான் இந்த வெறிநாய் கடி நோய் வருது அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இல்ல. இது பிற விலங்குகள் கடிச்சாலும் கூட இந்த வெறிநாய் கடி நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வீட்ல வளர்க்கக்கூடிய பூனை, மாடு, குதிரை, அதேபோக காட்டில் இருக்கக்கூடிய நரி, இந்த மாரி எந்த விலங்குகள் நமக்கு கடிச்சாலும் கூட, இந்த வெறிநாய்க்கடி நோய் என்கின்ற ரேபீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா பொதுவாவே நம்ம தமிழ்நாட்டில, இந்தியால பார்த்தீங்கன்னா, 95% இந்த நோய் நாய்கள் கடிச்சா தான் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இந்த வெறிநாய்க்கடி நோய் வந்தா, கண்டிப்பா இதுக்கு எந்த விதமான சிகிச்சையும் கிடையாது. இது வந்துச்சுன்னா, இது 100% மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இது வெறிநாய்க்கடி நோய் வராம நம்ம என்னென்ன தடுப்பு முறைகள் பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். இந்த வெறிநாய்க்கடி நோய் வந்தா என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அ ஒ அதாவது ரெஸ்ட்லெஸ்னஸ்ம்பாங்க. அதாவது ஒரு இடத்துல இல்லாம ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க. அதே மாரி ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணிய பார்த்தாவே ஒரு பயம். அது மாரி வெளிச்சத்த பார்த்தா ஒரு பயம். இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் வந்துச்சுனாவே, இந்த வெறிநாய்க்கடி நோய் வந்திருக்குது அப்படிங்கிற மாரி ஒரு அர்த்தம். அதுக்கு நம்ம தீவிரமா நம்ம அத பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அறிகுறியா இருக்குது. இந்த வெறிநாய்க்கடி நோய் வராம தடுக்க முடியுமா? கண்டிப்பா 100% இந்த வெறிநாய்க்கடி நோய் வராம தடுத்துறலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நாய்களோ அல்லது விலங்குகளோ கடிச்சா, தேவையான சிகிச்சைகளை மருத்துவர் ஆலோசனைப்படி நம்ம மேற்கொண்டோம்னா, 100% இந்த ரேபீஸ் நோய நம்ம வராம தடுத்துறலாம். ஸோ இது என்ன பண்ணணும்? நாய் கடிச்சா என்ன பண்ணணும்? அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த 2 முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாய் கடிச்சதுன்னா. ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய் கடிச்ச இடத்துல இருக்கக்கூடிய அந்த காயத்த நன்றாக சுத்தம் செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களே அத வாஷிங் அப்படின்ட்டு அத சுத்தம் பண்ணுவாங்க. இல்லைன்னா வீட்ல நீங்க நாய் கடிச்ச உடனே, ஒரு அந்த டேப்ல தண்ணி ஓடக்கூடிய அந்த தண்ணீல அந்த காயத்த நல்லா தண்ணீல கழுவிட்டு, சோப்போ அல்லது வேற ஏதாவது ஒரு சொல்யூஷன், ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷனோ போட்டு, அந்த இடத்துல போட்டு நல்லா கழுவணும். அதுக்கு மேல அந்த இடத்துல மஞ்சத்தூள் தடவுறதோ, காப்பி தூள் தடவுறதோ, சுண்ணாம்பு தடவுறதோ, அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நல்லா கழுவிட்டு, சோப்பு போட்டு கழுவினாவே போதும். இது முதல் இது. 2வது இந்த நாய் கடிச்ச உடனே, அதுக்கு நம்ம கண்டிப்பா 4 தவணைகள் ஏஆர்வி, அதாவது ஆன்டி ரேபீஸ் என்கின்ற தடுப்பூசி கண்டிப்பா போட்டுக்கொள்ளணும். அது எப்ப போடணும்னா, நாய் கடிச்ச அன்னைக்கு 1, அதுக்கப்புறம் 3 தடவ. நாய் கடிச்ச அன்னைக்கு 1, அதுக்கு கடிச்ச நாள்லேருந்து 3வது நாள் 1, 7வது நாள் 1, அப்புறம் 28வது நாள். இந்த மாதிரி 4 தவணைகள் இந்த ஏஆர்வி தடுப்பூசி கண்டிப்பா போட்டுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நாய்க்கடிக்க அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க. அதாவது அ அதாவது முகத்துக்கு, கண்களுக்கு அருகில, இல்லது ஒரு மல்டிபிள் வூண்ட்ஸ்ம்பாங்க. நெறைய இடத்துல கடிச்சிருந்தா, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஏஆர்வி, ஆன்டி ரேபீஸ் வேக்சின் மாத்திரம் பத்தாது. ஆன்டி இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்லுவோம். ரேபீஸ் இம்யூனோகுளோபுலின். அதுவும் அந்த கடிச்ச இடத்துல இருக்கிற அந்த புண்கள், அது அருகில அது செலுத்தணும். அது டாக்டர்ஸ் அது அந்த நீங்க கடிச்ச இடத்த அனலைஸ் பண்ணி, அதுக்கு ஏத்த மாரி இந்த இம்யூனோகுளோபுலின் செலுத்துவாங்க. ஸோ இந்த இது நம்ம பண்ணுனோம்னாவே, கண்டிப்பா 100% இந்த வெறிநாய்க்கடி நோய் வராம நம்ம தடுத்துற முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட இந்த ரேபீஸ் தடுப்பூசி நம்ம எங்க போறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள்,
மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லாத்துலேயுமே 24x7 24 மணி நேரம் வந்து இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சினும் இந்த இம்யூனோகுளோபுலின் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நாய் கடிச்சிட்டு எப்போ போனாலும் உங்களுக்கு வந்து இந்த ஊசி போடக்கூடிய வாய்ப்பு வசதிகள் வந்து எல்லா அரசு மருத்துவமனையிலும் இருக்குது. அதனால் வந்து இதை நம்ம பொதுமக்கள் பயன்படுத்திக்கணும்.